ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இன்னும் பார்த்தீங்கன்னா ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டுடே ஆல்சோ மார்க்கெட் வந்து ரெட்டில் தான் போயிட்டுருக்கு. நிஃப்டி 73 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவில் இருக்குது. 24,779 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 281 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. 81,302 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 6 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவில் இருக்குது. 55,707 பாயிண்ட்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் இண்டஸ்இண்ட் பேங்க் இன்றைக்கி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். 842 ரூபா மேலே ட்ரேட் ஆகுது. 4% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஏயோ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் 2.5% மேலே பாசிட்டிவ். ஃபெடரல் பேங்க் 1.5% பாசிட்டிவ். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 1% பாசிட்டிவில் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அடுத்து பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க் இதெல்லாமே ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ஓவர்லாட் இன்றைக்கி மார்க்கெட்டே நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குளோபல் அப்டேட்ஸ் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வார் போயிட்டுருக்குது. ஆனால் ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மேலே அந்த ஃபேட்டா 1 ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை வீசியிருக்காங்க. இது இஸ்ரேலில் வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ணியிருக்கு. குறிப்பாட்டு அயன் டோமே பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள போய் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரான் மேலே இஸ்ரேல் நடத்துகிற அந்த சண்டையில் கிட்டத்தட்ட 600 பீப்புள்ஸ் மேலே இறந்துருக்கலாம் அப்படிங்கிற கெஸ்ஸிங்கை சொல்கிறாங்க. அதாவது 600 பேர் இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரம்ப் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சுவலி அமெரிக்காவோட போர் விமானம் எல்லாமே மத்திய கிழக்கை நோக்கி போகுது. ஒருவேளை அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் அமெரிக்கா வந்து டைரக்ட்லி இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த போரில் இன்வால்வ் ஆக போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது. ஏன்னா ட்ரம்ப் வந்து என்ன சொன்னார்னா, நீங்கள் ஈரான்கிட்ட நீங்கள் வந்து சரண்டர் ஆகுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த அல்டோலா அலி கமனி அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் சரண்டர் ஆக மாட்டோம், எது வந்தாலும் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அவர் ஈரானோட சுப்ரீம் லீடர் வந்து எங்கே இருக்காருன்னு எங்களுக்கு தெரியும், பட் நாங்கள் அவரை கொல்ல மாட்டோம், எங்களுக்கு தேவை பீஸ் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து அப்டேட் பண்ணியிருக்காரு. ஸோ இது மாதிரி நெகட்டிவ் நியூஸ் பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் இருக்கிறது நம்மளோட மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஹேங்சங் அந்த நிஃப்டி அந்த இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா 1% நெகட்டிவில் தான் க்ளோஸாக இருந்துச்சு. யூஎஸோட ஃபெட் மீட்டிங் அவுட்கமும் விரைவில் வர இருக்குது. அதில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஃபார்மா ஸ்டாக்ஸும் ப்ரெஷரில் தான் இருக்குது. வீக் ருப்பி 86.34 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஓவர்லாட்டு குளோபல் அப்டேட்ஸ்னால நம்ம மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் போகுது. இந்த வார் எல்லாமே எப்போ முடியுதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஒரு நிரந்தர நிம்மதியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல். ஆக்சுவலி இந்த பங்கு இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருந்துச்சு. 1683 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து 1700 தாண்டி போச்சு. இன்றைக்கும் பி ரேஷியோ 66 இருக்குது. இந்த பங்கில் என்ன ஒன்று கவனிக்க வேண்டியதுன்னா, மார்ச் லோவிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 60% வரைக்கும் மேலே போயிருக்கு. அதாவது மார்ச் லோன்னு பார்க்கும்போது 1058, அதுலேருந்து இந்த ஸ்டாக் வந்து 60% மேலே போயிருக்கு இப்போ இருக்க சிச்சுவேஷன் வச்சு நீங்கள் பார்க்கும்போது. பட் என்னோட ஒப்பீனியன், இந்த ஸ்டாக்கில் இப்போதைக்கு ஒதுங்கிருங்க. ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனியாக இருந்தாலும் இது மாதிரி சிச்சுவேஷனில் வேல்யூஷன்ஸ் அதிகமாக இருக்கிற கம்பெனிஸில் கை வச்சா ரொம்பவே நெகட்டிவில் தான் போய் முடியும். அது மாதிரி பிஎஸ்சியும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விழுது. 2244 ரூபாவில் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இதுவும் ஒரு 1% கிட்ட நெகட்டிவில் தான் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஒரு 6th செஷன் வந்து நெகட்டிவ் ட்ரெண்டில் போகுது. ஜெஃப்ரிஸ் வந்து ஹோல்ட் ரேட்டிங் தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்பைரியை வந்து பிஎஸ்சிக்கு தேர்ஸ்டேயும் என்எஸ்சிக்கு வந்து டியூஸ்டேயும் மாற்றிருக்காங்க. அதுக்கு செபியும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நான் நேற்றே அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு 9% மேலே போகும். 2900 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. பட் ஐ டோன்ட் நோ எது நடக்க போகுதுன்னு சொல்லி. பட் வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது இந்த 2 பங்குலையுமே. அதனால் இப்போதைக்கு கை வைக்க வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேரி எனர்ஜிஸ். ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு 3% மேலே விழுந்துருக்குது. வேரி எனர்ஜிஸ் 2706 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. இதோட பியும் பார்த்தீங்கன்னா 39 மேலே இருக்குது. ஆக்சுவலி இந்த பங்கு இன்றைக்கி ஏன் விழுந்திருக்குன்னு பார்க்கும்போது, யூஎஸோட செனட் பார்த்தீங்கன்னா அந்த சோலார் பேனல் பிளான், குறிப்பாட்டு சோலார் பேனலு, அடுத்தது இந்த விண்ட் எனர்ஜி, அதுக்கான இன்சென்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஆக்சுவலி அதை ஃபேஸ் அவுட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு அந்த இன்சென்டிவ் வந்து ஸ்டாப் பண்ணதாட்டு யூஎஸ் செனட் முடிவெடுத்திருக்கதாட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து விழுந்திருக்குது. ஆக்சுவலி யுஎஸ் செனட் வந்து இந்த சோலார் பேனல், விண்ட் பேனல் அதுக்கான இன்சென்டிவை ஸ்டாப் பண்ண போகிறதாட்டு பிளான் எடுத்திருக்காங்க. அதனால அந்த பங்கு வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலன் மஸ்கோட அந்த ஸ்டார்லிங் அந்த இன்டர்நெட் சேவைக்கு வந்து மோஸ்ட்லி இவங்க ஏர்டெல் கூடயும் கொலாபரேஷன், ஜியோ கூடயும் கொலாபரேஷன், இந்த 2 கொலாபரேஷனுமே லைசன்ஸுக்கான அந்த அப்ரூவல் வந்து இந்தியன் கவர்மெண்ட் தரப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெலிகாம் மினிஸ்டர் ஜோதிராதித்ய சிந்தியாவை ஆக்சுவலி ஸ்டார்லிங்கோட பிரசிடென்ட் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தித்து மீட் பண்ணி பேசியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. ஆக்சுவலி என்ன ஒன்று பார்க்க வேண்டியதுன்னா, இதோட காசு ரொம்பவே ஜாஸ்தி. 33,000 வந்து செட்டப் காஸ்ட்டு. அதுக்கப்புறம் மந்த்லி 3,000 to 4,000. இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இன்டர்நெட் சர்வீஸ் வந்து கொடுக்க முடியாதோ அந்த இடத்துல இருக்க மார்க்கெட்டை தான் இவங்க கேப்சர் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென்
50% ஆஃப் த பீப்புள்ஸுக்கு வந்து ப்ராப்பர் இன்டர்நெட் வந்து இன்னும் கிடைக்கல. அது வந்து யாரையுமே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. பட் அந்தந்த இடம் சிச்சுவேஷனை பொறுத்து இருக்குது. பட் மேபி இவங்க வந்து ஒயர்லெஸ் இன்டர்நெட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணி இவங்க டேரெக்டாகவே சேட்டலைட்லேருந்து இன்டர்நெட் கொடுக்குற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரில. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஜியோ ஏர்டெலும் நமக்கு வந்து கம்மி ப்ரைஸில் இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்கள காம்பீட்டேட் பண்ணி ஸ்டார்லிங் பண்ணுறது கஷ்டம். பட் எந்த இடத்துல இன்டர்நெட் இல்லையோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங்கால் மார்க்கெட்டை டாமினேட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் வந்து ஸ்டார்லிங்கோட அந்த ஒய்ஃபை கனெக்ஷனே வாங்கியிருக்காங்க. யூடியூப்பில் ரிவ்யூலாம் நான் பார்த்தேன். நெக்ஸ்ட் இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்கு இன்னைக்கு பொத்துன்னு விழுந்தாது. நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி நேற்று பிளாக் டீலோட வேல்யூ வந்து 7,000 கோடியோ 6,000 கோடி ஏதோ சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து 1.71% தான் வேதாந்தா வந்து டைல்யூட் பண்ணியிருக்காங்க. 3,323 கோடிக்கு டைல்யூஷன் நடந்திருக்குது. 460 ரூபா பெர் ஷேர் வச்சு பார்த்தீங்கன்னா டைல்யூஷன் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட லாஸ்ட் க்ளோசிங்லேருந்து ஒரு 5% டிஸ்கவுண்ட்டில் தான் சேல் நடந்திருக்கு. வேதாந்தா வந்து 63.42% ஸ்டேக் வச்சுருந்தாங்க. அதில் இப்போ வந்து ஒரு 1.71% ஸ்டேக் வந்து டைல்யூட் பண்ணியிருக்காங்க ஹிந்துஸ்தான் ஜிங்கில். ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டாக் பொத்துன்னு விழுந்ததுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஜிங்கு வேதாந்தா டைல்யூஷன் பண்ணது தான். அவங்க தான் ப்ரொமோட்டர் என்டிட்டி, அவங்க டைல்யூட் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 21% ஆஃப் த ஸ்டேக்கு ஐசார்க் அதில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ என்டையர் ஸ்டேக்குமே டைல்யூஷன் பண்ணிட்டாங்க. 34 கோடிக்கு டைல்யூட் பண்ணிட்டாங்க. இது ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஐசார்க்குங்கிறது அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட எஸ்எம்இ அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட். அதில் தான் 34 கோடி வச்சிருந்தது. என்டையர் ஸ்டேக்குமே டைல்யூஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓரியன்ட் சிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இன்றைக்கி பங்கு 249 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. ஒரே நாளில் 17% மேலே காலி. 248 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ 249 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதானி குழுமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை அக்யூசிஷன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட். அதாவது அம்புஜா சிமெண்ட்ஸ் மூலமாட்டு இதை அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கிளியரன்ஸ் கிடச்சிருக்குது. 8,100 கோடிக்கு அக்யூசிஷன் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து அடிச்சிருக்காங்களா என்னவோ தெரில. பட் ஆக்சுவலி ரீசெண்டாக அந்த அக்யூசிஷனே கம்ப்ளீட் ஆயாச்சு. அந்த பிட்டிங் ப்ராசஸே ஜூன் 9 தான் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. இந்த பிட்டிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனது. பட் ஆக்சுவலி இன்றைக்கி 18% விழுந்திருக்கு. என்ன ரீசன் தெரில. ஸோ ஓவர்லாட்டு இப்போ அதானி குழுமம் தான் அந்த சிமெண்ட்டை இது கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி 18% விழுந்திருக்கு மார்க்கெட்டில். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்களா என்னவோ தெரில. எல்என்டி வந்து குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹைட்ரஜன் அமோனியா ப்ராஜெக்ட்ஸுக்கு வேண்டி லேண்ட் அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் லேண்ட் வந்து இவங்களுக்கு அக்யூசிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எல்என்டி கொடுத்த அப்டேட்டு. பாரத் ஃபோர்ஜ் வந்து டர்கிஷ் கைலாட் அந்த கம்பெனியோட மெமரபிள் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. ஆரோக் மேல் யூஏஇ அதை வந்து இப்போ மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு தான். கிட்டத்தட்ட 10,000 to 30,000 ஃபீட்டு வேல்யூ உள்ள ஏர்போன் அது வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு, ஃப்ளையிங் ஏர்போன் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு, குறிப்பாட்டு சர்வேலன்ஸ் ஸ்ட்ரைக் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. அது 2 கம்பெனியும் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. பாரத் ஃபோர்ஜ், டர்கிஷ் கைலாட் இவங்க 2 பேருமே மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. பிஎன் கேட்ஜில் ஜுவல்லர்ஸ் இது தெரியும் உங்களுக்கு, ஜுவல்லரி பிஸ்னஸில் மெயினாக இருக்கிற கம்பெனி. இவங்களோட இன்னொரு கம்பெனி வந்து ரேவா டைமண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் இருக்குது. இப்போ இவங்க ஐபிஓ வர போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி 87.4% ஆஃப் த ஸ்டேக் வந்து பிஎன்ஜிஎஸ் ரேவா டைமண்ட் ஜுவல்லரியோட ப்ரொமோட்டர் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் பிஎன் கேட்ஜில் சன்ஸ் வந்து 19.24% ஸ்டேக் ஹோல்டிங் இருக்குது. பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 12.55% ஸ்டேக் இருக்குது. இப்போ இவங்களும் ஐபிஓ வர போகிறாங்க. 450 கோடி ரைஸ் பண்ண போகிறதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து 33 ஸ்டோர்ஸ் வச்சுருக்காங்க 25 சிட்டிஸில். மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா. 286.6 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ண இருக்கிறாங்க. இந்த ஐபிஓ ப்ரொசீசிங் வந்ததுக்கப்புறம் 15 நியூ ஸ்டோர் போடுறதுக்கு 286 கோடி மேலே ஸ்பெண்ட் பண்ண இருக்காங்க. 35.4 crores வந்து மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்சஸுக்கு ஸ்பெண்ட் பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரேவா டைமண்ட் ஜுவல்லரி பிஎன் கேட்ஜெட் ஜுவல்லர்ஸோட ஒரு கம்பெனி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ வர போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதானியும் பிர்லாவும் கேபிள் செக்டாரை வந்து குறி வைக்கிறாங்க கிட்டத்தட்ட. ஏன்னா இந்தியாவில் கேபிள் செக்டாருங்கிறது $9 billion அளவுக்கு அதோட வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது, பிர்லாவும் அதானியும் அனௌன்ஸ்மெண்ட் விட்ட அன்னைக்கு பாலிகேப்பு, நெக்ஸ்ட் வந்து ஹேவல்ஸ் இந்த மாதிரி பங்குகள்லாம் பயங்கரமாட்டே விழுந்துருந்துச்சு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு ஆதித்யா பிர்லாவும் அதானி குழுமமும் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுட்ருக்காங்க. இது வந்து ஒயர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ராயல்ட்டி ப்ரைஸ் பிட் கிட்டத்தட்ட 4,678 கோடி பர் 20 ஃபுட் ஈக்குவலண்ட் யூனிட்டு அந்த டெர்மினல் ப்ரைஸ் பிட் டியூஸ்டே ஓப்பன் ஆச்சு. இதில் 832 கோடி கண்டெய்னர் டெர்மினல் டீல் வந்து நேதாஜி சுபாஷ் டாக் அந்த கொல்கத்தா போர்ட்டில் இவங்க வின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. அதில் ஒரு போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஏன்னா இவங்க தான் செகண்ட் பிக்கஸ்ட் ப்ரைவேட் போர்ட் ஆப்ரேட்டராக இருக்கிறாங்க. ஐ திங்க் ஃபஸ்ட்டு அதானி குழுமம் தான் இருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிறாங்க JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். KTM வந்து அவங்களோட பிளானை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு கோர்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியன் பைக் மேக்கிங் கம்பெனிஸ் தான் KTM. பஜாஜ் இப்போ ஃபண்ட் இன்ஃபியூஸ் பண்ணி அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. கோர்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீஸ்ட்ரக்சரிங்க்கு வந்து அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ப்ரொடக்ஷனையும் வந்து ரீஸ்டார்ட் பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பஜாஜ் ஆட்டோ கொடுத்த அப்டேட்டு. ONGC வந்து இம்போர்ட்டட் லிக்விஃபை நேச்சுரல் கேஸ் பிஸ்னஸை Q4 ஃபினான்ஷியல் 26 வந்து பார்த்தீங்கன்னா தொடங்க இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ONGC கொடுத்த அப்டேட்டு. டிவிஎஸ் மோட்டார் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் எலக்ட்ரிக் டூ வீலர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க iQube அந்த செக்மெண்ட்டில் இண்டோனேஷியன் எலக்ட்ரிக் டூ வீலர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காங்க. 1.6 லேக் அந்த ரேஞ்சில் ப்ரைஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த iQவை இந்தோனேஷியா மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. இது டிவிஎஸ் மோட்டாருக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் அன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்து நான் அப்டேட் பண்ணி மறந்துட்டேன் ஸ்டார்டிங்லே. ஸோ ஆக்சுவலி நொமுரா வந்து பார்த்தீங்கன்னா 25% இந்த பங்கு வந்து அப்சைட் போகும் அப்படின்னு சொல்லி டார்கெட் கொடுத்துருக்காங்க. 1050 ரூபா டார்கெட் ப்ரைஸு பைக்கால் கொடுத்துருக்காங்க. 25% மேலே போகும்னு சொல்லி. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் அன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸு. ஆக்சுவலி இண்டஸ்இண்ட் பேங்க் யாரெல்லாம் கன்சிடர் பண்ணாங்களோ அவங்களுக்கு மேஜர் ஓரட்டாக அவங்க கன்சிடர் பண்ண லெவல் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்ட் வந்துட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். இண்டஸ்இண்ட் பேங்க்கில் பெயின் கம்பெனி, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாமே பொத்துன்னு விழுந்துச்சு. ஏன்னா பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து கிட்டத்தட்ட $77 டச் பண்ணிடுச்சு. அதனால ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் HPCL, BPCL, IOCL, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கம்பெனிஸ் இது எல்லாமே மார்க்கெட்டில் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டெல்ஹி வரி பார்த்தீங்கன்னா 99.4% ஸ்டேக் வந்து ஈகாம் எக்ஸ்பிரஸில் 1407 கோடிக்கு அக்யூசிஷன் பண்ணுறாங்க. டெல்ஹி வரிங்கிறது ரிலையன்ஸோட கம்பெனி தான். அடுத்தது அல்கம் லேபரேட்டரிஸ் வந்து திவாகர் குப்தா வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டராக அப்டேட் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஜூலை 13 இவர் எஃபெக்டிவ் வருது. இது அல்கம் லேபரேட்டரிஸ் கொடுத்த அப்டேட்டு. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியாவோட ட்ரக் மேக்கிங் கம்பெனிஸ் குறிப்பாக ரெட்டிஸ், ஃபார்மா, நாவா நார்டிஸ்க் இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இவங்க வந்து குளோபல் லெவலில் வெயிட் லாஸ் மார்க்கெட்டை கேப்சர் பண்ண பார்க்குறாங்க. ஏன்னா செமாக்யூல்டைடோட பெயிண்டட் வந்து 2026 எக்ஸ்பயர் ஆகுது. அந்த செக்மெண்ட்டில் டிமாண்டு நிறைய இருக்குது. இப்போ ஒசம்பிக் விகோவி அப்படிங்கிற பிராண்ட் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா நோவா நார்டிஸ்க் வந்து செமாக்யூல்டைடை வித்துட்டு இருக்காங்க. 2026 இதோட பேட்டன்ட் எக்ஸ்பைரி ஆகுது. இப்போ வெயிட் லாஸ் ட்ரக்கு டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு $multi-billion ஜெனரிக் பூம்ஸ் இருக்குது குறிப்பாக எமர்ஜிங் மார்க்கெட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் நோவா நார்டிஸ்க் மட்டும் இந்த செமாக்யூல்டைட் ஃப்ரான்ச்சைஸ் மூலமாட்டு ஒசம்பிக் பிராண்டில் விற்றாங்க. $17 பில்லியன் மட்டும் இதில் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. விகோவி பிராண்டில் $8.4 பில்லியன் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க 2024 மட்டும். ஸோ US வெஸ்டர்ன் யூரோப்பியன் மார்க்கெட்டில் இந்த ஃபியூஎஸில் செமாக்யூல்டைடோட பேட்டன் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் பெறதுனால அடுத்து பிரேசில், கனடா இங்கெல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கண்ட்ரீஸில் செமாக்யூல்டைடுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ இதை கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் ஒன் சோர்ஸ் ஸ்பெஷாலிட்டி ஃபார்மா இவங்க வந்து $100 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனை ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. 3 இயர்ஸில் $400 மில்லியன் ரெவன்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. டாக்டரேட் லேபரேட்டரி, சன்ஃபார்மா, சிப்லா, லூபின், ஆரோமிண்டோ ஃபார்மா இவங்களும் இந்த பொசிஷனில் அவங்கள வளர்க்குறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து ட்ரக் மேக்கிங் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்ஸு. நான் ரெட்டிஸ், நாட்கோ ஃபார்மா, ஜைடஸ் இதில் மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டியில் பார்த்துட்டு இருக்கிறேன். இது போக சிப்லாவும் சன்ஃபார்மா என்ன ஆப்பர்ச்சுனிட்டி ஜோன் வரல. சன்ஃபார்மா கொஞ்சம் நல்ல வேல்யூஷன் ஜாஸ்தி, சிப்லா என்ன கொஞ்சம் இறங்கிச்சுன்னா கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஓலா எலக்ட்ரிக் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் இருந்துச்சு. ரீசன் வந்து கம்பெனி வந்து 0% கமிஷன் மாடல் நேஷனைடு வந்து லான்ச்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் பெருசாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வளர்ச்சியை கொடுக்குமாங்கிறது ரொம்பவே டவுட்டு. எனக்கு தெரிஞ்சு இப்போதை ஓலா பக்கம் போக வேண்டாங்கிறதான் என்னோட ஒப்பீனியன். காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா SML இஷ்யூஸில் 555 கோடிக்கு மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா 59% ஸ்டேக் வாங்குறாங்க. அதுக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இப்போ அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஒரு டிஃபென்ஸ் பங்குக்கு இஸ்ரேல் வந்து ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. DCX சிஸ்டம் அந்த கம்பெனிக்கு 28.59 கோடி ஒர்த் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்டர், அதாவது டிஃபென்ஸ் பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. இது வந்து DCX சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. DLFக்கு 11,000 கோடி ரெவன்யூ 11,000 கோடி லக்ஸரி ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க ஒரு வீக்கில். குருகிராமில் நார்த்து குறிப்பாட்டு பிரைவனா நார்த் இன் குருகிராமில் வந்து ஒரே வாரத்தில் 11,000 கோடி ஒர்த் ஆஃப் லக்ஸரி ப்ராஜெக்டை விற்றுருக்காங்க. இது DLF கொடுத்த அப்டேட்டு. NBCC 172.46 கோடி ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து யூகோ பேங்க் ஹெட் குவார்ட்டர்ஸ் கொல்கத்தா அவங்கள்ட்ட வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது NBCC கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.